சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பசங்களா, ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமா. எங்க காட்டு. 2500. ஆமா. அத குடுறா. 3000 ரூபாவா? ஆமா ஆமா. நீ குடு. 3500. ஆமா. டேய், இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையாடா? இதுல என்ன அநியாயம் இருக்கு? டேய், இத பாருங்கடா, 500 1000க்குள்ள ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இல்ல உங்க 3 பேருக்கும் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இதை எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? டேய், முடியாதுடா. ஓஹோ. டேய் பாண்டி, ஆனந்திய கூப்பிடுறா. ஊர்ல ஆனந்தி சைக்கிள யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மூஞ்சியும் இந்த மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு ஆனந்தி கிட்ட சொல்வோம். கூப்பிடுறா. ஆனந்தி, ஆனந்தி. ஆனந்த், இப்ப என்ன, இந்த Dress வேணும் அவ்வளவுதானே? என்ன, எடுத்துட்டு போங்க. புடி, போயிட்டு போ. அது என்ன இதுங்கெல்லாம்? 2500, 3000, 3500, 9000 ரூபாயா? மொத்தமா போச்சா? சரி, ஆனந்திக்காக செய்வோம். இது பிடிச்சிருக்குல்ல? இது கட்டினா உனக்கு நல்லா இருக்கும். ஆமாமா. அம்மா, எப்படிமா இருக்குது? லட்சணமா இருக்கு ஆனந்தி. இல்ல கோகிலா? ஆமாமா, நல்லா இருக்கு. அப்ப இதவே எடுத்துக்க. என்ன விலைங்க இது? மேடம், அது வெறும் 1000 ரூபாய் தாங்க. அவரை கேட்டா நீங்க ரேட் சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என் தங்கச்சி கூட போன வாரம் தான் இங்க வந்திருந்தேன். அப்ப இந்த சாரியோட விலை எல்லாம் கேட்டேன். 1000 ரூபாய் தான். இவ்ளோ அழகா இருக்கு, இத போய் 1000 ரூபான்னு சொல்றீங்க? ஏங்க, ஆமாங்க, 1000 ரூபாய் தான். அம்மா, நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா? இது நான் எடுத்த புடவை. இது நான் எடுத்த புடவை. அது நல்லா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க எடுத்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அண்ணா, நீங்க பில் போடுங்க. ஓகே சார். சார், அந்த புடவை 2000. இல்ல பரவாயில்லைங்க, நான் பே பண்ணிடுறேன். ஓகே சார். ஐயா, உங்க ஜிப்பா வேஷ்டி சூப்பரா இருக்கு. நன்றி தம்பி. பசங்களா, உங்க ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கு. ஆமா, உங்க 2 பேரோட புடவையும் நல்லா இருக்குமா. நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் காரை பார்த்து. சரி, வாங்க வாங்க. டேய், வாங்கடா நட. ஏங்க இப்படி முறைக்கிறீங்க?
பின்ன எல்லார் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒண்ணுமே சொல்லல. ஐயோ, உங்க ட்ரெஸ் தாங்க ரொம்ப 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 நல்லா இருக்கு. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. பசங்களா, ரெடியா? நாங்க பிறந்ததுல இருந்தே ரெடி தான். அப்படியா? சரி வாங்க போலாம். சிட்டு, இந்த ஆளா கூட்டிட்டு போறேன்றாரு, ஏதோ தப்பா தெரியுது. நீ ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன், பயப்படாம போலாம். நானும் கூட வரேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வேண்டாம். இவங்கள நானே கூட்டிட்டு போயிட்டு நானே கூட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வேண்டாம், நான் கூட்டு போய்க்கிறேன். என்ன எவ்வளவு நேரம் டார்ச்சர் பண்ணீங்க? இது ஏன் டார்ச்சர் டைம்டா. வாங்க செல்லங்களா. பசங்களா போலாமா? போலாம். வாங்க போங்க போங்க. வா, வா. உனக்கு தான்டா மெயின். வா. ஆ, ஆ, இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான். என்னடா ஏதோ ரூம் மாதிரில இருக்கு. சித்தி, மேல என்ன எழுதி இருக்கு? அதுவா? டி இ. சரி, ரொம்ப கஷ்டப்படாத தம்பி. நாங்க பாக்குறோம்னு சொன்ன முக்கியமான இடம் இதானா? ஆமாங்கண்ணே, இதேதான். இது உள்ள சந்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. இருட்டா இருக்குமோ? ஆனா சூப்பரா இருக்கும். அப்ப பாத்துருவோம். வாங்க வாங்க வாங்க. நீ முதல்ல போ. மாடி. என்ன பசங்களா, அடுத்த ரைடு போலாமா? ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? சரி போலாமா? 3 ஐஸ்கிரீமா கேட்ட? அண்ணனுங்களா, வா. வா. அந்த பொம்மையை அப்புறம் பாத்துக்கலாம், வாடா. பேச்சி, பசங்களோட தம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளே காணோம். அப்பா அதோ பாரு வராரு. ஆமா, என்ன ஆனந்தி, 3 பேர் ஒரு தினுசா வந்து நிக்கிறாங்க. தெரியலையேம்மா. தம்பி என்னாச்சு? ஏன் எல்லாரும் பேரஞ்ச மாதிரி நிக்கிறாங்க? அது ஒண்ணும் இல்லையா, இவங்க விளையாடின கேம் அந்த மாதிரி சந்தோஷத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. நல்லபடியா முடிஞ்சது. இப்ப கிளம்பலாமா? தம்பிக்கு பாக்கெட் காலின்னு நினைக்கிறேன், அதான் போலான்னு சொல்றாரு. சரி வாங்க போவோம். வாங்க போலாம். வாங்க போலாம். பிசாசு, பிசாசு, பேய், காட்டேரி, காட்டேரி, பிசாசு, பேய், காட்டேரி, பிசாசா, பிசாசு. காட்டேரி. எங்க எங்கெங்க கூட்டிட்டு போயிட்டு வாரீங்க? பசங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அதான் பசங்க சொன்னாங்களே. ஏதோ பிசாசு காட்டேரின்னாங்க, அங்கேயா கூட்டிட்டு போனீங்க? அது அப்புறமா சொல்றேன். இப்ப வாங்க நம்ம கிளம்பலாம். வாங்க. நீங்களும் என் கூட வந்திருக்கலாம். எம்புட்டு நல்லா இருந்துச்சு தெரியுமா? சிட்டு, சுருளி, பாண்டியெல்லாம் அம்புட்டு சந்தோஷமா இருந்தாங்க. நாங்க உங்க கூட வந்திருந்தா நீ எங்க கூட இருந்திருப்ப. அப்பா, அம்மா, கோகிலாக்கா, சிட்டு, சுருளி, பாண்டி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பியா? நாங்க உன் கூட தானே இருக்கோம். நம்ம எப்ப வேணாலும் போய்க்கலாம். நீ அப்பா அம்மாவோட சந்தோஷமா போயிட்டு வந்தல்ல, அதான் முக்கியம். மேடம், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடலாம். சரி போங்க வரோம். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாடனம்மா, நீங்க தப்பா நினைக்கலனா இங்க இட்லி தோசை இல்லாம சோறு குழம்பு ஏதாச்சும் கிடைக்குமா? நீங்க இததான் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சோறும் குழம்பும் செய்ய சொல்லியிருக்கேன். ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ,
அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன சிரமமாவா நினைப்பீங்க? என்னம்மா நீங்க உங்களை பத்தி எப்படி நினைப்போம்? நான் பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னை விட்டு விலகாம என் நிழலா என் கூடவே இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு. எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் யாரு என்னை எதிர்த்தாலும் என்னைய முழுசா நம்பி என் கூடவே நின்ன உங்க நம்பிக்கைக்கு நன்றி அன்பு. என் அப்பா அம்மாவோட இந்த ஊரையே சுத்தி காட்டி என்னைய முழுசா சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு. இப்பவே சொல்லிட்டேன், போதுமா? போதுங்க, போதும். இதுக்கு மேல நன்றி சொன்னீங்கன்னா நான் சீலிங்க உடைச்சிட்டு அப்படியே மேல போயிடுவேன். ஏன் புரியலையே? நீங்க நன்றி சொல்ல சொல்ல நான் 2 அடியா அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நன்றி சொன்னீங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். என்னது? ஆனந்திக்கு நாம தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா நம்பர் பிஸின்னு வருது. இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஆனந்தி, நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் சிட்டியில பிறந்து வளர்ந்தவங்க. சொந்த பந்தம்லாம் யாரும் பக்கத்துல இல்லாததால அவங்க கூட பழகிற சந்தோஷம் என்னன்னு எனக்கு பெருசா தெரியாதுங்க. என் உலகங்கிறது அப்பா, அம்மா, தங்கச்சி, அவ்வளவுதான். இப்ப கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற நீங்க எல்லாரும் தான். ஒரு வயசுக்கு மேல அப்பா தவறுனதும் என் உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கும்போதுதான் இந்த சொந்த பந்தத்தோட இருக்கிறது எவ்வளவு சுகமான ஒரு விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க வந்து படுற கஷ்டமும் எனக்கு புரிஞ்சது ஆனந்தி. உங்க அப்பா அம்மா பழகின விதம், பேசின விதம், இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு சந்தோஷம் நீங்க இல்லைன்னு எனக்கு கிடைச்சிருக்காது. அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றியும் சொல்லிட்டேன். சரி, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன், அப்புறம் நேரம் போறதே தெரியாது. பாவம், ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறதா சொன்னீங்க. தூங்குங்க. நீங்களும் போய் தூங்குங்க. இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராதுங்க. ஏன், என்னாச்சு? அது வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரிங்க அன்பு. பாய் ஆனந்தி. மகேஷ் சார் போன் பண்ணிருக்கிறாரு. ஹலோ ஆனந்தி. சார் போன் பண்ணிருந்தியலா? ஆமா ஆனந்தி, நைட் 12 மணி ஆச்சுல. இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அதான் பர்த்டே விஷ் பண்ணலான்னு கால் பண்ணேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆனந்தி. ஹாப்பி 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 பர்த்டே. தேங்க்ஸ் சார். ஹேய், பரவாயில்லையே, நன்றி சொல்லுவேன்னு பார்த்தா தேங்க்ஸ் இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்ற. வெரி குட். இன்னைக்கு 2வது பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது நீங்கதே சார். 2வது விஷா? ஆமா. ஆமா, ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது யாரு? அன்பு. அன்புதே முதல்ல போன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு. இம்புட்டு நேரம் நான் அவர்கிட்டதான் பேசிக்கிருந்தேன். ஓ, அதான் இவ்ளோ நேரம் உன் லைன் பிஸியா இருந்துச்சா? ஆமா சார். சார், என்னாச்சு சார், குரலையே காணோம்? இல்ல, உனக்கு முதல்ல நான் தான் பர்த்டே விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அன்பு முந்திக்கிட்டாரு. சார் அது வந்து ஹேய், அன்பு மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். நீ ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பி ஆனந்தி. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு? சொன்னாங்க சார்.
எதுக்கு சார் தேவையில்லாத சிரமம்? எப்படி என் விஷ் உனக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி நீயும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னதான் ஆனந்தி எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் அதுக்கு பணமோ இல்ல கம்பெனில ஒரு சின்ன பதவி உயர்வோ கொடுத்து அவங்களையும் வேலை செய்யறவங்கள ஒருத்தராதான் எந்த முதலாளியும் பாப்பாங்க. ஆனா நீ உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு ஆனந்தியோட பிறந்த நாள இவ்ளோ பெரிய மொமெண்டா மாத்திருக்க. உன் பெரிய மனசு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. கிரேட் மகேஷ். இந்த கோட்டு வேற. என்ன அங்கிள், ஏன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க? கோட்ல என்னை விட நீங்க ஸ்டைலா இருக்கீங்க. பாஸ்னு என்ன சொல்ல மாட்டாங்க, உங்களை தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன? இல்ல தம்பி, அது கொஞ்சம். ஏன் அங்கிள், இதுக்கு முன்னாடி இந்த சூட்டெல்லாம் நீங்க போட்டதே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கோட்டு போட்டிருக்கேன். ஊர்ல கோட் போட்டிருந்தீங்களா? அங்க யாரு உங்களுக்கு கோட் தச்சு கொடுத்தது? எங்க ஊர்ல இருக்கிற ஒரே பெண் டெய்லர் என் பொண்ணு ஆனந்தி தான். அந்த டெய்லர் எனக்காக ஒரு கோட்டு தச்சா பாருங்க. இது நாள் வரைக்கும் அதுதான் கோட்டுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது இதுதான் கோட்டுன்னு. அப்பா இல்லாத்தா, நீ தச்சு கொடுத்த கோட்டு மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் சும்மா சொன்னேம்மா. இருங்க இருங்க, உங்களை பொறவு பாத்துக்கிறேன். ஆக்சுவலா இந்த செலிப்ரேஷனை நேத்து மிட்நைட் 12 மணிக்கே பண்ணிருக்கணும். என் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அன்பு உங்களை வெளியே கூட்டு போக சொன்னேன். அன்பு உங்களை நல்லா பாத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ தம்பி, அன்பு தம்பி எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. தேங்க்ஸ் அன்பு. என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஆனந்தியோட பர்த்டேவை இன்னைக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். டிஜே பார்ட்டி, கேக் கட்டிங், டின்னர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கு. உங்க எல்லாருக்கும் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னா அங்க போய் பண்ணிக்கலாம். அன்பு சார், டேக் கேர் ஆஃப் தெம். ஓகே சார். ஓகே மித்ரா, கம். ஆனந்தி அக்கா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையா ஆனந்தி? ஆனந்திக்கு எங்களை பத்தி எல்லாம் பேச எங்கம்மா நேரம் இருக்கு? அக்கா என்னக்கா நீ? சும்மா சொன்னேன்டி. நாங்க ஆனந்தியோட வேலை பாக்குறோமா. என் பேரு ஜெயந்தி, இவ பேரு சௌந்தர்யா. ஓஹோ, நான் முத்துமா. ஓஹோ, நீங்க தானா அது? உங்களை பத்தியெல்லாம் ஆனந்தி நிறைய சொல்லியிருக்கா. இப்பதான் முறையா பாக்குறேன். ஆனந்தி, இந்த ட்ரெஸ்ல ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்க. ஹாலிவுட் ஹீரோயினா? ஆமா, இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் நடிப்பாங்கல்ல. இப்படிதான் கார்ல வந்து இறங்குவாங்க, ரெட் கார்பெட்லாம் போட்டு அப்படியே சும்மா ஸ்டைலா இறங்கி வருவாங்க. அந்த மாதிரி தான் நீ இறங்கி வந்த. அப்படியா சொல்ற? என்ன உன் பேச்சு மட்டும் தான் மாறல, அதையும் மாத்திட்டான்னு வையேன். நீ கிராமத்துல இருந்து வந்தன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கிராமந்தே எனக்கு அடையாளம். இந்த வேஷம்லாம் மகேஷ் சாருக்காக நான் போட்டுக்கிட்டது. நான் எப்போதும் சவரக்கோட்டை ஆனந்தியா இருக்கதே விரும்புறேன். இதெல்லாம் நிரந்தரம் ஒண்ணும் இல்லல்ல. இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே மாட்டேன். அப்படி சொல்லாதா. என் பொண்ணு ஆனந்தி என்னைக்குமே யதார்த்தமா தான் இருப்பா.
அதான் அவளோட குணம் தரம். ஐயா வாங்க ரூமுக்கு போலாம். நீங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வரலாம். ஆனந்தி வாங்க. என்ன அங்கிள், பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வேண்டாம்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் குடும்பத்தோட சந்தோஷம் தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒருத்தன், ஒரே ஒருத்தன் மொத்தமா கிளம்பிட்டு போயிட்டான். அதை திரும்ப நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். என்ன அங்கிள் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? உங்க சந்தோஷத்தை யாரோ ஒருத்தர் கெடுத்துட்டாருன்னு சொன்னீங்களே, யார் அது? வேற யாரு? நாங்க பெத்தெடுத்த எங்க மகாராஷ்டிரா தான். அண்ணனுக்கும் அக்காவுக்கும் வாழ்றியே, உனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கிற மாட்டியா? அதனால இப்ப என்னப்பா வந்துச்சு? அண்ணனாலதான் நம்ம குடும்பத்து தலையெழுத்தையே மாத்த முடியும். நிறைய வழிகளை கடந்து வந்திருக்கம்மா. இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இதெல்லாம்? நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. நல்ல நாள் அதுமா, எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? எல்லாமே மனசுக்கு நிறைவாத்தாம இருக்கு. ஆனா இந்த கோட்டு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏம்மா இதை கழட்டிட்டு நான் வெயிட்டு கட்டிக்கிறவா? இன்னைக்கு ஒரு நாள் தானே அங்கிள், டெய்லியா போட போறீங்க? அங்கிள் ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்ல நீங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஆண்டி அங்கிள் எப்படி இருக்காரு நீங்க சொல்லுங்க. அவருக்கு என்ன, அன்பேவா எம்ஜிஆர் கணக்காத்தான் இருக்காரு. அப்படி போடே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். போதும் போதும், மறுபடியும் ஒரு பாட்டு கச்சேரி வேணாம். அங்கிள் பாத்தீங்கல்ல, ஆண்டியே சொல்லிட்டாங்க நீங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கன்னு. அவங்களுக்காகவது இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுதான் ஆகணும். என் பேச்சையே சொல்லிட்டா அப்புறம் என்ன? இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, இதே உடுப்புல எத்தனை நாள் வேணாலும் இருப்பேன். நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, இங்க தண்ணி கிடைக்குமா? மித்ரா. எஸ் மகேஷ். என்ன மித்ரா, எல்லாரையும் ஒண்ணுதானே பாத்துக்க சொன்னேன். இவ்வளவு நேரமா நாங்க பேசிட்டு இருக்கோம், ஒரு வாட்டர் ஜூஸ் சாஃப்ட் ட்ரிங்க் எதுவுமே வரல. இதோ நான் இப்பவே கொண்டு வர சொல்றேன். அங்கிள் இப்போ வந்துரும். ஏய் மித்ரா, என்னடி மகேஷ் நம்மள சர்வராவே மாத்துறாரு. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த சர்வர்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. சரி, நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். ஏய் மித்ரா, ப்ளீஸ் டி, எனக்காக இத பண்ணு. போ போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லுங்க மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் கையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெஸ்ட் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போய் கொடுக்க மாட்டீங்களா? அது மேடம், பிஸ்கெட்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன். நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல இந்த கூல் ட்ரிங்க்ஸ் என் கையில கொடுத்துட்டு போங்க. முதல்ல நான் போய் கொடுக்கறேன், அப்புறம் பிஸ்கெட்ஸ் கொண்டு வாங்க. சரிங்க மேடம்.
கொடுங்க. தாங்க மேடம். மேடம் சொல்லுங்க. என்ன ஃபங்க்ஷன் மேடம்? ஆனந்தின்னு ஒரு பட்டிக்காட்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அம்மா என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் தானம்மா. யாரடி அண்ணன்? அவன் உனக்கு அண்ணனா? எவ்வளவு ஒருத்திக்காக குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்திட்டு போனவன் உன் அண்ணனா? ஓ அக்கா வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் வாழ்க்கை மட்டும் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு போன ஒருத்தன் அவன் அண்ணனா? எத்தனை சென்மம் எடுத்தாலும் சரி, நீங்க 2 பேரும் மட்டும்தான் எனக்கு பிள்ளைங்க. அந்த துரோகி இல்ல. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான். பேச்சி போதும், அமைதியாது. இல்லங்க, மனசு ஆற மாட்டேங்குது. வேணாம் பேச்சி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு அவனை பத்தி பேசி நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? அங்கிள், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க அங்கிள். ஆக்சுவலி என்ன பிரச்சனை? ஆண்டி ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றாங்க? சொல்ல முடியலன்னா வேண்டாம் அங்கிள். அப்படிலாம் இல்ல தம்பி, எங்க கதை ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன தம்பி, கோகிலாக்கு இளையவன் வேலு. எங்க எல்லா நம்பிக்கையும் அவன் தான். எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுவான்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஒரு பக்கம் கோகிலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவன் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டா. அது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி கல்யாணமே நின்று போச்சு. நமக்கு இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேண்டாம். வாடா போலாம். கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேக்குது. கோகிலா, கோகிலா, ஏய் கோகிலா, 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 என்ன காரியம் தான்? ஊரெல்லாம் எங்களை அசிங்கமா பேசிச்சு. நாங்க அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்னோம். இந்த காலத்து பசங்களுக்கு குடும்பத்தை விட காதல் தான் பெருசா தெரியுது. அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, நாம எடுக்கிறது தான் சரியான முடிவுன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. இதனால வர்ற பிரச்சனையை பத்தியோ அசிங்க அவமானத்தை பத்தியோ அப்பா அம்மா அனுபவிக்க போற வலி வேதனையை பத்தியோ அவங்க யோசிக்கிறதே இல்லை. காதல் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்காம ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிக்குதுன்னா அந்த காதல் இருக்கியா? அவன் போயிட்டா என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன வீணா போயிடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் பொண்ணுங்க 2 பேரும் அவன மாதிரி என் பேச்ச மீற ஆளுக இல்ல. அவங்க அப்பாக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு பயமா இருக்கு ரச்சனா. எல்லாமே நல்லா போகுதுன்னு நினைச்சேன். இப்ப ஆனந்தி அப்பா அம்மா காதல் மேல எவ்வளவு வெறுப்பா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சே. ஆனந்தி கிட்ட லவ் சொல்றது பெரிய போராட்டமா இருக்குமோ? இதை எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. அங்கிள் இவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்காரு. இந்த நேரத்தில் எப்படி ஆனந்தியை நான் லவ் பண்றேன், எனக்கு மேனேஜ் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறது? லவ்னு உனக்கு பிடிக்காத பெருசு? இது ஒண்ணு போதுமே மகேஷ் பிளான காலி பண்ண.
நான் ஏதோ பேசி உங்க மனசையெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க மித்ரா போலாம். கொஞ்சம் கூட வா.